எடப்பாடி பழனிசாமி இப்படி அதிரடியாக இறங்கி அடிக்க என்ன காரணம்னு நினைக்கிறேன்? திமுக எங்களோட பிரதான எதிரி. திமுக தான் தீய சக்தி. அதுவும் இந்த கடந்த 4 வருஷமாக ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப மோசமாகுது. அதனால் இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் ஒன்றா சேரணும். அந்த உருட்டும் திருட்டும் அப்படின்னா ஒவ்வொரு திட்டத்தின் பேரையும் எழுதி மொத்தமாக ஒரு இதில் தொட்டியில் போட்டுறாங்க. நீங்கள் வந்திருக்கிற மக்களில் யாருன்னா வந்து எடுங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். அதில் என்ன கொடுத்துக்குது? 35 வயதுக்கு மேலே பெண்கள், விதவைகள், அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும். கொடுத்துருக்குறாங்களா? இல்லை, கொடுக்கல. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவோம், மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவோம், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நிரந்தர வேலை கொடுப்போம், வந்த உடனே கேஸுக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணிவிடுவோம், ஒரு சிலிண்டருக்கு டீசல் 4 ரூபாய் வந்த உடனே கம்மி பண்ணிவிடுவோம். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள். இதில் எதையுமே நிறைவேற்றலை. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைனாலும் சரி, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமைனாலும் சரி, கள்ளச்சாராய மரணம் அப்படின்னாலும் சரி, திருவண்ணாமலையில் விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் எதிர்த்து போராட்ட களத்தில் நின்றார். அப்போ கோ பேக் மோடி, உதயநிதியை கேட்டால் கெட் அவுட் மோடி, இப்போ கம் பேக் மோடி, வெல்கம் மோடி, வெள்ளக்கூட மோடி. என்ன நாடகம் இது? எவ்வளோ அசிங்கமான நாடகம். தமிழக வெற்றி கழகத்தில் ஓபிஎஸ் ஐக்கியமாக வாய்ப்பு இருக்கா? கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் செம்ம சேலஞ்சர், சரியான சேலஞ்சர் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது வந்து வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி உருட்டும் திருட்டும் அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம்? ஏன் இந்த அதிரடியான பேச்சு? 2021 5 வருஷம், 4 வருஷம் முடிஞ்சிருக்குது, 5ஆவது வருஷம் ஆரம்பிக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை அம்சம் என்ன இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும்னா, அதில் கதாநாயகன் அந்த 520 வாக்குறுதி தான். விவசாயிலேருந்து தொடங்கி ஆசிரியர்லேருந்து தொடங்கி அத்தனை பேருக்கும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவு தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாச்சு. அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு தெரிய வேணாவா? அவங்க என்ன செய்கிறாங்க? எடப்பாடியார் வந்து அவங்க தொலைக்காட்சியில் வந்து ஒவ்வொரு வாக்குறுதி நம்பரோடு கொடுக்குறாரு. இதை நிறைவேற்றிட்டீங்களா, இதை நிறைவேற்றிட்டீங்களா, வருஷ கணக்கில் கேட்டிருக்கார். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படி சொன்னதுலேருந்து, மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவோம், லேப்டாப்புக்கு பதில் கை கணினி கொடுப்போம், 10 GB டேட்டாவோட, ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நிரந்தர வேலை கொடுப்போம், அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்போம், வந்த உடனே கேஸுக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணிவிடுவோம், ஒரு சிலிண்டருக்கு டீசல் 4 ரூபாய் வந்த உடனே கம்மி பண்ணிவிடுவோம். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் சொல்லிகிட்டே போகலாம். இதில் எதையுமே நிறைவேற்றலை. உண்மையிலே உங்களுக்கே தெரியல இதில் என்ன நிறைவேற்றிருக்காங்க. அவங்க மறுபடியும் மனப்பாடமாக ஒரு 4லேருந்து 5 சொல்லுவாங்க. நாங்கள் உரிமை தொகை 1000 ரூபாய், தமிழ்நாட்டில் 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குதுன்னா அதில் பாதி ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, மீதி பாதி ரேஷன் கார்டு கொடுக்கல. அதேமாதிரி பஸ்ஸில் இலவச பயணம் பெண்களுக்கு, ஓசின்னு சொல்லுவாங்க அமைச்சருங்க, ஏன்னா அவங்க வீட்டு காசில் கொடுக்குற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இலவச பயணம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காரு? அனைத்து பேருந்துகளிலும், மாநகர பேருந்துகளிலும் இலவச பயணம்னு, ஒன்லி சாதா பஸ்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இலவச பயணம்னு சொல்லிட்டார். காலை உணவு சொல்லுவீங்க. காலை உணவு சொல்கிறீங்கன்னா அது ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சியில் கவர்னர் வச்சு ஆரம்பித்தது, தனியார் பங்களிப்போட 2020களில் ஆரம்பித்த பிறகு கொரோனா வந்ததால் அப்படியே நிறுத்தியாச்சு. இல்லைனா அது விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இவர் பண்ணுறாரு. பெண்களுக்கு உரிமை இது நம்ம புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம்னுவார். அது என்ன அப்படின்னா, தாலிக்கு தங்கம் திட்டம் பெண்களுக்கு, அதை ரத்து பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கூடிய சவரன், ஒரு சவரன் கிடைக்கும், 50,000 ரூபாய் கையில் பணம் கிடைக்கும். அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு பதில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்க கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபாய், 3 வருஷத்துக்குன்னா 36,000 ரூபாய், 1.5 லட்ச ரூபா கட் பண்ணி 36,000 ரூபாய். இப்போ வேறு என்ன திட்டம், நல்ல திட்டம் ஏதாவது சொல்லுங்கள். வேறு எதை அவர் நிறைவேற்றி? இப்போ இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அதாவது பெரிய அளவில் கொண்டு போகணுன்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்தால் தான் முடியும். அப்போ தான் அவர் என்ன செய்கிறார், என்னென்னா
உருட்டும் திரட்டும் அப்படின்னு கொண்டு வர 2K கிட்ஸோடைய லாங்குவேஜாக மாறி போயிருக்கு அந்த உருட்டு அப்படிங்கிறது. அப்போ 2K கிட்ஸோட பல்ஸை எடப்பாடி பழனிசாமி பிடிச்சு பார்க்குறாரா? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா இளைஞர்கள் அந்த காலத்துலேருந்து அருள் நமக்கு தெரியும், நம்ம வளர்ந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பின்ன ஏழைகள், இளைஞர்கள், பாட்டாளி தொழிலாளர்கள் அதிகமாக நிற்பாங்க. பெரிய பணக்கார வர்க்கம் விட்டுருங்க, பெரிய அறிவு ஞானிகள் கூட விட்டுருங்க, மற்றபடி பாமரர்கள் அத்தனை பேரும், ஏன்னா அவங்க வலியும் வேதனையும் தெரிஞ்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியும் எப்படி அவர் பின்னாடி நிற்பாங்கன்றது தெரியும். அதற்கு அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மா வரும்பொழுது தலைமுறையாக இருந்த இளைஞர்களெல்லாம், குறிப்பாக பெண்களும் சரி, அவங்க பின்னாடி நின்றாங்க. ஏன்னா அவங்க குழந்தை முதல் திட்டமே என்னென்னா தொட்டில் குழந்தை திட்டம். கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்கிறாங்க பெண் குழந்தைகள்லாம். தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தோடனே அன்னை தெரேசா அம்மாவே வந்து பாராட்டினாங்க. அதற்கடுத்தது உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா மனம் என்னென்னா அந்த 18 வயசுக்கு முன்னாடியே பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க அதை எப்படி தடுத்தாங்க அப்படின்னா, தாலிக்கு தங்கம் திட்டம். நீங்கள் 10வது 12வது படிச்சிருந்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் 1 சவரன் தங்கம் 8 கிராம். பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய் ப்ளஸ்ஸு 1 சவரன் தங்கம். இது என்ன ஒரு வழிவகுக்குன்னா, ஒன்று பட்டதாரியாக படிக்கணும், பெண்களுக்கு ஊக்குவிக்கும். படித்தா 1,50,000 லட்ச ரூபா வந்துடும். அடுத்து என்னது, 18 வயது கடந்து திருமணம் செய்தால் தான் இது. அப்போது குழந்தை திருமணம் தடுக்கப்படுகிறது. இப்போ எந்த மாதிரி அந்த மாதிரி செய்தாங்க. கிராமப்புறத்தில் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, கறவை மாடு கொடுத்தாங்க. எப்படி அதுதான் என்னென்னா அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டம் இந்த மாதிரி செய்தாங்க. இவங்க வந்து அதெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு, சரி நீங்கள் சொன்ன திட்டமாக நிறைவேற்றினீங்களா? எதுவுமே நிறைவேற்றலையே திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க, எத்தனை திட்டத்தை திமுக நிறைவேற்றலைன்னு குற்றம் சாட்டுறீங்க? இப்போ நீ டைம் இருந்தால் ஒரு 300 திட்டம் நான் படிச்சிருவேன். அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த உருட்டும் திருட்டும் அப்படின்னா ஒவ்வொரு திட்டத்தின் பேரையும் எழுதி, அது ஒவ்வொரு கார்டுலேயும் பிரிண்ட் பண்ணி, அது மேலே அந்த கார்பனை தடவி மொத்தமாக ஒரு இதில் தொட்டியில் போட்டுடுறாங்க. நீங்கள் வந்திருக்கிற மக்களில் யாருன்னா வந்து எடுங்க, ஒரு கார்டை எடுங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். அதில் என்ன கொடுத்துக்குது, 35 வயதுக்கு மேலே பெண்கள், விதவைகள், அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும். கொடுத்துருக்குறாங்களா? இல்லை, கொடுக்கல. அதனால் லாட்ரி சீட்டில் அந்த நம்பர் சுரண்டுற மாதிரி, செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்பர் சுரண்டுற மாதிரி, அப்படி ஒரு புதுசாக என்னமோ ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? அது கூட எப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா அருள்? மற்ற நேரம் கூட கொண்டு வரல. இவங்க வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம், இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவேற்றிடுவோம். பழைய பென்ஷன் பிடிஆர் தியாகராஜன் என்ன சொன்னார், அது சாத்தியப்படாதுன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இப்போ குழு அமைச்சிரு. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஒரு பச்சை பொய்யை திமுக சொல்ல ஆரம்பிச்சிச்சு. 98% நிறைவேற்றிட்டோன்ட்டாங்க. யார் கேட்க போகிறா அப்படின்னு. எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்படவில்லை? இப்போ நான் என்ன சொல்கிறேன், 98% நிறைவேற்றிட்டாங்கன்னா நீங்கள் அதில் 400 வாக்குறுதியை நீங்கள் படிக்கலாம், இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு. அதெல்லாம் அந்த 2% வருதுன்றுவாங்க நிறைவேற்ற. அப்போ பார்த்தாங்க, ஆஹா இவங்களுடைய பொய்யையும் புரட்டையும் திருட்டையும் வெட்ட வெளிச்சம் ஆக்கணும், மக்கள் மத்தியில் கொண்டு போடணும். ஐயா நீங்களே எடுங்க, மக்களே எந்த திட்டம் நிறைவேற்றிருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது நிறைவேற்றி, நீட் ரத்து பண்ணியிருக்கிறாங்களா பாருங்கள். கல்வி கடன் ரத்து, மாணவர் எடுக்கிறான், அதை எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்குறான், கல்வி கடன் ரத்து பண்ணியாச்சா? இல்லை, பண்ணல. அப்போ மார்க் போடு பக்கத்தில். நீ 100 போடுறியா 0 போடுறியா போடு. இப்போ மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுதா? உங்களுக்கு தெரிஞ்சு இதில் ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? நிறைவேற்றினா மார்க் போடுங்க, திமுக மார்க்கும் போடுங்க, ஓட்டும் போடுங்க. நிறைவேற்றலையா அதிமுகவுக்கு, எடப்பாடியாருக்கு போடுங்க. ஏன்னா 4.5 வருஷத்தில் சோதனையான காலகட்டத்தில் அவர் என்னென்ன செய்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலேருந்து தொடங்கி 7.5% இடஒதுக்கீடுலேருந்து தொடங்கி, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியை உருவாக்குனதுலேருந்து தொடங்கி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தினதுலேருந்து தொடங்கி, இப்படியே சொன்னீங்கன்னா கொரோனா காலத்தில் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவங்க என்ன கேட்டாங்க, ஐயா நாங்கள் கல்லூரியில் படித்தா கூட செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம், ஏன்னா ஆசிரியரே இல்லை, பள்ளியும் இல்லை, கற்பிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நாங்களாக தான் படிக்கணும் வீட்டில் உக்காந்து. அப்போது தேர்வு எப்படி எழுத முடியும்? நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஓரளவு செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எப்படி செல்ஃப் ஸ்டடி இருக்கும்? அப்போ ஆசிரியர்னா அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிடும்ல. அப்போது அதை யோசித்தார் எடப்பாடியார். ஆஹா இந்த நேரத்தில் பள்ளி பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஃபெயில் போடக்கூடாது, அப்போது ஆல் பாஸ்
இப்போ அன்றைக்கி ஆல் பாஸ் ஆனவன் இன்றைக்கி டாக்டர் ஆகிக்கிறான், என்ஜினியர் ஆகிருக்கான், ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருக்கிறான். இவ்வளவும் அவன் வந்து அதை நன்றியோடு நினைக்கிறான். எடப்பாடி அன்றைக்கி நம்மளுக்கு பாஸ் போட்டதால் தான் இன்றைக்கி நம்ம ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறோம் அப்படின்றது தெரியுதுல்ல. அப்போ இந்த மாதிரி திட்டங்களை அவர் நிறைவேற்றினார்ல, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு. இதெல்லாம் வந்து நம்ம எங்கள் ஆட்சி காலத்தில் செய்தோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குடும்ப ஆட்சி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை வெட்டி கொலை பண்ணுறது. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொலை கொள்ளை நடக்கும். ஆனால் இவங்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் நடக்குது. காவல்துறை கஸ்டடியல் டெத்து, கஸ்டடியல் என்கவுண்டர், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு குற்றவாளியை தேடி போகும்போது சுட்டு கொள்வாங்க, அவன் ஆயுதத்தை எடுத்தான்னு சொல்லிட்டு. உங்கள் கஸ்டடியில் இருக்கிறவன் நீதிமன்றம் காவல் நிலையத்திலேருந்து, நீதிமன்ற காவல்லேருந்து போலீஸ் காவலுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் உத்தரவாதம் எழுதி கொடுக்குறீங்க, இவரை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், இவரை நாங்கள் அடிக்க மாட்டோம், இவரை வந்து எந்த காயமும் உண்டு பண்ண மாட்டோம், இவருக்கு பாதுகாப்பாக இருப்போம், ஆனால் உண்மையை மட்டும் வரவழைப்போம், அதனால் எங்களை நம்பி எங்ககிட்ட விடுங்கன்னு தானே நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. அது நீதிமன்றம் என்ன செய்யுது, போலீஸ் காவலுக்கு கொடுக்குதா? 4 நாளோ 5 நாளோ கூட்டின்னு போயிட்டு அவன் ஆயுதம் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொண்டுட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளோ மோசமான நிலைமை. இது பார்த்துட்டே இருக்கிறனால அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் சொல்லணும். அது எடப்பாடியார் தெளிவாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இப்படி அதிரடியாக இறங்கி அடிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் அதுதாங்க, ஒரு தலைமை. அதாவது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் கட்சி. கட்சி கடந்த காலத்தில் சோதனையான காலகட்டத்தில் இருந்துச்சு. பிரச்சனை, உள்ள பிரச்சனை, வெளியே பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. தேர்தல் கமிஷனில், நீதிமன்றத்தில், எல்லா இடத்துலையும் எல்லா தடை உத்தரவு எல்லாத்தையும் நீக்கி கேஸ் நடந்துகிட்ருக்கோம். அது பாட்டுக்கு தடை உத்தரவு எல்லாத்தையும் நீக்கி கட்சி நடைமுறையில் செயல்படணும். கட்சி செயல்பட கொண்டு வந்த பிறகு என்ன செய்கிறாரு, செயற்குழு பொதுக்குழு கூட்டுறாரு. அதற்கு அடுத்தது உறுப்பினர்களை சேர்க்குறாரு. கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து நிர்வாகிகள் நியமிக்கிறாரு. எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் நிர்வகிக்கிறாரு, தலைமையில செயலாளர் நிர்வகிக்கிறாங்க, மாநில நிர்வாகிகள். அடுத்தது என்னது, மாவட்ட நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும். அப்புறம் துணை அமைப்பு நிர்வாகிகள், அப்புறம் கழக அமைப்பு. இதனால தான் கடந்த காலங்களில் அதிமுக கொஞ்சம் சத்தமே இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் உயிர் பெற்ற மாதிரி அதுதான் அல்லது ஒரு 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 எழுச்சி இருக்குது. இதுதான் காரணமா? இப்போ கிளை கழகம் ஆரம்பித்தார். 68,000 சில்லற தமிழ்நாட்டில் பூத்து. அந்த பூத்தில் எல்லாம் பாக முகவர்கள், பூத் ஏஜென்ட்ஸ் மொத்தத்தையும் நிறைவாக எல்லா பக்கமும் போட்டு முடிச்சு அடுத்த கட்டம் என்னது, இது வந்து அரசியல் ரீதியாக மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்த கட்டம் தேர்தலை சந்திக்கணும்னா கூட்டணி வேணும். உடனே அறிவிக்கிறார், திமுக எங்களோட பிரதான எதிரி, திமுக தான் தீய சக்தி. அதுவும் இந்த கடந்த 4 வருஷமாக ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப மோசமாகுது. இந்த ஆட்சியை எப்படின்னா வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா ஆளாளுக்கு வந்து அதிகாரம் செலுத்திட்டு இருக்காங்க. எங்கே அதிகாரம் இருக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாடு நிலைமை. அதனால் இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் ஒன்றா சேரணும். அப்போ எங்களுக்கு திமுக தான் சட்டமன்ற தேர்தல் எதிரி. அப்போது நாங்கள் கூட்டணி வைக்கணும்போது பிஜேபி ஒரு பிரதான கட்சி கூட ஒரு கூட்டணி வைக்கிறார். ஆரம்ப கட்டம் தான், இன்னும் நிறைய இருக்குது. இடப்பங்கீடு இருக்குது, தொகுதி பங்கீடு இருக்குது, காமன் மினிமம் நிறைய சக தலைவர்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா பிஜேபி கூட்டணியை? நிச்சயமாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தான். அந்த கூட்டணி உருவாக்கிட்ட தகவல், முரண்பட்ட கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. இல்லை, அதான் இது அது அடுத்தது சொல்கிறேன். இப்போ வந்து கூட்டணி உருவாக்கியாச்சு, இன்னும் கட்சிகள் வரணும், கூட்டணிக்கு இன்னும் வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னும் பலமிக்க கூட்டணி கட்சிகள் வர வேண்டிய நேரத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்றாருல, அது எந்த கட்சியை குறிப்பிட்டு? இப்போ 8 மாதம் இருக்குது அதுக்கு. அடுத்த கட்டம் என்ன செய்கிறாரு, நேராக பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டார், மக்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு இறங்கிட்டார். இது எல்லாம் முடித்த உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இது கட்சி ரீதியாக நான் சொல்லுது, அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சொத்து வரி உயர்வா, மின் கட்டணம் உயர்வா, பால் பொருட்கள் விலை உயர்வா, பத்திரப்பதிவு கட்டணம் விலை உயர்வா, குடிநீர் கட்டணம் விலை உயர்வா, குப்பை கூட வரி போடுறீங்களா, எல்லாத்துக்கும் 85 மாவட்டத்திலையும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அரிச்சு நெருக்கடியை கொடுத்தார் இந்த ஆட்சி. செய்தாரா இல்லையா? அதே மாதிரி தான் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைனாலும் சரி, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமைனாலும் சரி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அப்படின்னாலும் சரி, இல்லைனா நம்ம திருவண்ணாமலையில் சிப்காட் எக்ஸ்டென்ஷனுக்கு விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் எதிர்த்து போராட்ட காலத்தில் நின்றார், செய்தார். ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் கூட்டணி எல்லோரும் ஏற்றுக்கினாங்களா அப்படின்னு. அதாவது கூட்டணி அப்படின்றது என்னென்னா, தேர்தல் நேரத்தில் ஒரு உடன்பாடு தான் கூட்டணி. கொள்கை கூட்டணி எங்கேயுமே இருக்காது.
சில பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குமானா அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொல்லுவாங்க. ஏன்னா இறுதி வடிவம் எல்லாமே பெறுகிற வரை. ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வெளிப்படையாக அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அவர் என்ன தெளிவாக சொன்னார், நான் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தையில் கூப்பிட்டேன்னா, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டேன்னா, திருமாவளவனும் இப்போ 2 நாள் முன்னாடி பேசியிருக்காரு. என்ன பேசினார், நான் அவர் அழைச்சாருன்னு, நான் தனிப்பட்ட முறையில் அழைச்சாருன்னு நான் சொல்லவே இல்லையே, எங்களை அவர் நேரடியாக அழைச்சான்னு சொல்லலையே, யாரோ அவங்கள பேசினார். கட்சிக்காரங்க மாறி மாறி பேசுறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியுமா? ஆனால் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திருமாவளவன் மேடையில் உட்காந்துருக்காரு, நயனா நாகேந்திரன் பக்கத்தில். அதாவது இந்த திமுகவை நினச்சா இவங்கள போல வெட்கமே இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவங்க இருந்தால் ஒரு இலக்கணம், மற்றவங்க இருந்தால் ஒரு இலக்கணம். அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் வராரு, கருப்பு பலூனை விடு, கட்சி ஆஃபீஸ்லேயே கருப்பு கொடியை ஏற்று, எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு கொடியை காட்டு, அவர் வரக்கூடக்கூடாது, மறியல் பண்ண, அப்படி பண்ணு. அவர் மீனம்பாக்கத்துலேருந்து ஐஐடிக்கு வர்றதுக்கே பின்பக்கம் செவரை உடைத்து வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினாங்களே. இப்போ அந்த மோடி, அந்த பிஜேபி எந்த மனமாற்றம் அவங்களுக்கு வந்துச்சு? அப்போது கோ பேக் மோடி, உதயநிதியை கேட்டால் கெட் அவுட் மோடி, இப்போது கம்பேக் மோடி, வெல்கம் மோடி, வெள்ளக்கூட மோடி. என்ன நாடகம் இது, எவ்வளோ அசிங்கமான நாடகம். இப்போது அதே பிஜேபி தான் ஆட்சி, அதே மோடி தான் ஆட்சி. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எந்த உரிமையை பறிச்சிக்கினார், இப்போ எந்த உரிமையை கொடுத்துட்டாரு ஸ்டாலின் வந்தோடனே? அப்போது உங்ககிட்ட தானே பச்சைவந்தித்தனம் இருக்குது. மோடியோ பிஜேபியோ ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, எடப்பாடி ஒரே மாதிரி தான் இருக்கார். நீங்கள் ஆடு முச்சியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வேலை, ஆளுங்கட்சியாக இருக்கும் ஒரு வேலை. இதுனா கதை இது. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது வரவேற்க வேண்டியது ஒரு தார்மீக கடமை இல்லையா? அது எடப்பாடிக்கு இல்லையா? அப்போ சொல்லுங்கள், அப்போ எடப்பாடி கிடையாதா? கூட்டணியில் இருக்காருங்கிற ஒரு கணக்கு போயிடும்ல. கூட்டணியில் இருக்காரோ இல்லையங்க, முதலமைச்சருங்க ஆட்சியில் இருக்கார்ல, அவருக்கு அப்போ ஆட்சியில் இருக்கும்போது வரவேற்கிற கடமை கிடையாதா? அப்போ மட்டும் வரக்கூடாது நீங்கள்? இப்போ எப்படி வரலான்னு? இப்போ திருமாவளவன் மேடையில் இருக்கார்ல, அதோட ரகசியம். இப்போ திருமாவளவன் மேடையில் இருக்கார், திருமாவளவன், வைகோ இவங்கெல்லாம் மேடையில் இருக்காங்களே, என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை நான் அந்த பகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி தானே சொல்லுவாங்க. அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுவது, நான் என்ன சொல்கிறேன், கட்சி வேறு, பதவி வேறு, இப்படியெல்லாம் நீங்கள் பேச முடியுமா? எல்லாம் ஒன்று தானே. நீங்கள் மேடையில் இல்லைன்னா யாருன்னா கேட்க போகிறாங்களா? இப்போ 75 எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க சட்டமன்றத்தில். அந்த 75 தொகுதியில் எத்தனையோ அரசு நிகழ்ச்சிகள் ஸ்டாலின் நடத்துகிறார், உதயநிதி நடத்துகிறார். அந்த 75 எம்எல்ஏக்கள் எல்லாருமே அந்தந்த மேடையில் இருந்திருக்கிறாங்களா? சொல்லுங்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ஸ்டாலின் மேடையில் இருந்திருக்கிறாங்களா? அப்போ பிஜேபி தலைமை அந்த தொகுதி உறுப்பினர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குது, திமுக தலைமை அந்த தொகுதி உறுப்பினர்களுக்கு மதிப்பதே இல்லை, மரியாதையும் கொடுப்பதும் இல்லை. அப்படி தான் எடுத்துக்கணுமா? மதிப்பும் கொடுத்தே மரியாதை கொடுக்கறதும் இல்லை. அப்படியே இவங்க கொடுத்தாலும் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சில இடத்துல போவாங்க, சில இடத்துல போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு சித்தாந்தம் பிடிக்காது, அவங்க கொள்கையே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காதுல்ல, அந்த மேடை எதுக்கு? இப்போ மதிமுக அணியும் பிஜேபி கூட்டணிக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? இப்போ அது நம்ம சொல்ல முடியாது. அது எந்த விதத்தில் அவங்க முடிவு பண்ணுறாங்க எப்படின்னா, இப்போ அங்கே எந்த அளவுக்கு அவங்க அடிமைத்தனம் பண்ணுறாங்க திமுக கூட்டணியில், எந்த அளவுக்கு திமுக மட்டுமே பேசணும், மற்றவர்கள் பேசக்கூடாது, அவங்க குரலை நசுக்குதோ அந்த அளவுக்கு அது வெளிப்பட தான் செய்யும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை நாங்கள் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் உள் மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே எவ்வளோ இப்போ சிக்கல் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சிக்கல் தேர்தல் நேரத்தில் தான் அது வெளிப்படும், அவ்வளோதான். பிஜேபி ராஜராஜனை ராஜேந்திர சோழனை கையில் எடுத்திருக்காங்களே, இந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா? சோழ மன்னர்து எப்படின்னா, அந்த 1000ஆம் ஆண்டு விழான்றதால அவர் முக்கியத்துவம் கொடுத்து வராரு. கூட எப்படின்னா, நான் தமிழர்களையும் பெருமை சேர்க்குறேன், தமிழக மன்னர்களையும் நான் பெருமை சேர்க்குறேன் அப்படின்றது அவர் அந்த கிரெடிட்டை எடுத்துக்க பார்க்குறாரு. இல்லைன்னு சொல்லலை, அதில் அரசியல் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயந்தான் அப்படின்னு தங்கந்தரசே சொல்கிறாரு. தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிறது மோடி வருகை அப்படின்னு. அதாவது இவங்க ஆட்சி செய்தாங்கன்னா அது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும், இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அது தமிழர்களுக்கு சிறுமை சேர்க்கும். இந்த இடத்துல எதனால பிரதமர் மோடி ஓபிஎஸ்ஸை சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஏதாவது இல்லை, அதில் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது அரசியல் ரீதியாக அவர் சந்திப்பு கிடையாது.
ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் 300 பேருக்கு மேலே வந்து அவர்கிட்ட மனு கொடுத்து அதில் 200 பேர்கிட்ட அவர் சந்திச்சிருக்காரு. டைம் ஃப்ரேம் நெருக்கடி இருக்கலாம். இதில் சந்திச்சார்ன்றதுக்காக அவங்க சந்திக்கிறவங்ககிட்டலாம் அவர் கூட்டணி வச்சுக்குவாருன்னு கிடையாது. இதில் சந்திக்க டைம் கொடுக்கலன்றதுக்காக அவங்களாம் கூட்டணி மறுக்கிறார்ன்றதும் கிடையாது. மோடி அந்த மாதிரி தான். ஓபிஎஸ் சந்திக்க மறுத்ததால் ஓபிஎஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாருன்னு ஒரு செய்தி கிளம்புதே, உண்மையா சார்? அது தமிழக வெற்றி கழகம்லாம் முடிவு பண்ணோம். ஒருவேளை கோச்சிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. இல்லை, அவங்க தானே முதலமைச்சர் ஆகணும்னு பார்க்குறாங்க. இவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறேன்னு வேறு 3 முறை முதலமைச்சராக இருந்தவராச்சே. அப்புறம் எப்படி அந்த கூட்டணியில் சேர்ந்து அவர்கிட்ட கீழே துணை முதலமைச்சராக நிற்பேன்னு வரா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அவங்க விசுவாசி அப்படின்னு சொல்கிறவர். அப்போது தாமேக்கா பின்னாடி போய் எப்படி நிற்க முடியும்? கட்சியே இல்லாமல் முதல் கட்சி வேணும்ல. கட்சி எங்கே இருக்குது? தனிநபராக தான் போக முடியுமா? தனிநபராக போய் என்ன செய்யுது? தனி நபராக இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. போன தடவை தான் மட்டும்தான் பிஜேபி கூட தனி நபராக போனார். தனி நபராக போய் எந்த கட்சியிலையும் யாராவது பார்த்துருவோம். தனி அரசுலேருந்து தொடங்கி அதே மாதிரி கருணாஸ் அவர்கள்னாலும் சரி, அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியும் வச்சுருக்குறாங்கல்ல. அவர் அப்போ முக்குளத்தூர் புலிப்படையா அவர் வச்சுருக்காரு. தனி அரசு வந்து கொங்கு மண்டல இளைஞர் பேரவைன்னு வச்சுருக்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்சி வந்து இருக்கும் இல்லையா? நீங்கள் கட்சி வச்சு ஒன்று உங்கள் பெர்ஃபார்மன்ஸை காட்டினா கூட போகிற கட்சின்னு இருந்தால் தானேங்க, ஒரு அமைப்பு ரீதியாக இருந்தால் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்குவாங்க? எடுத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ டிடிவி தினகரன் ஒரு கட்சி வச்சுருக்காரு. ஆதரிக்கிறாரோ எதிர்க்கிறாரோ கூட்டணியில் வராரோ வரலையோ அது வேறு விஷயம். அது பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அது முடிவு தெரியும். ஒரு கட்சி இருந்தால் தானே பேச முடியும். தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த கட்ட பாய்ச்சல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கல்ல, முதல் 7ஆம் தேதி அவர் வந்து மேட்டுப்பாளையத்தில், அடுத்தது கவுண்டர்பாளையத்தில் ஆரம்பிச்சு, அதுலேருந்து கூடுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே புதுக்கோட்டையிலேருந்து தொடங்கி மன்னார்குடி எல்லா பக்கத்துலேயும் அந்த மாதிரி கூட்டம். விராலிமலை முந்தானத்தோம் விராலிமலை என்ன சொல்கிறாரு, இது 49வது கூட்டம் நான் பார்க்குறேன். இது முன்னாடி 48 கூட்டத்தில் கூட இந்த மாதிரி கூட்டத்தை என்னால் பார்க்க முடியலையே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் 8 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ கேள்விப்படுற ஜனம் கூட்டம் நின்றுட்டே இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது எடப்பாடியார் மேலே, அதிமுக மேலே இவங்க வந்து அடுத்தது நம்மளுக்கு சேவை செய்யணும்னு மக்கள் விரும்புகிறவங்கள பார்த்தாரா இல்லையா? அதே மாதிரி அவர் பேச்சை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. எல்லாருக்குமே இது புதுசாக இருக்கு. பழைய எடப்பாடி இவர் இல்லையே, இந்த எடப்பாடி புதுசாக இருக்காரு, பயங்கரமாக பேசுகிறாரு, அதிரடியாக பேசுகிறாரு. உண்மையில் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்காரு. ஏன்னா அவர் வந்து இந்த 2 விஷயத்தில் தான் அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். 2017 பிப்ரவரி அவர் ஆட்சிக்கு வரும்போது அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. கட்சி ரீதியாக ஓரளவுக்கு அரசியலில் ஆர்வம் இருக்கிறவங்க தெரியும். சேலம் பகுதியிலேருந்து இவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்புறம் வந்து அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அம்மா அமைச்சர்களையும் அமைச்சராக இருந்தார். நிறைய பேருக்கு வந்து ஜானகி அணி ஜே அணி இருக்கும்போது ஜே அணிலேருந்து இவர் ஜெயித்தவர்னு மக்களுக்கு தெரியாது. நம்மள மாதிரி அரசியல்வாதிக்கு தெரியலாம் ஓரளவுக்கு இல்லையா? ஆனால் இவர் வந்து சேவல் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர்னே நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் தான் பிற்காலத்தான் தெரியுது. அவர் வந்து அந்த பகுதியில் ஒரு பழனிசாமியான ஒரு அமைச்சர் அப்படி தான் தெரியும். ஆனால் முதலமைச்சர் ஆன பிறகு எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? 2 மாதமோ 3 மாதமோ 4 மாதமோ அவ்வளோதான், இவரால் தாக்கு பிடிக்க முடியாது, அது எவ்வளோ பெரிய பதவி அப்படி தான் நினச்சோம். ஆனால் 4 வருஷம் எந்த மாதிரி தாக்கு பிடிச்சி சாதனைகள் எவ்வளோ செய்து காட்டினார். அதுதானே எல்லா துறையிலையும் என்ன மாதிரி சாதனைகள். 2500 ரூபா பொங்கலுக்கு. கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா சம்பளம் கிடையாது, யாருக்கும் சம்பளம் கிடையாது. அன்றைக்கி கொரோனாலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு டாக்டருங்களை வச்சு. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு கொரோனா காலத்தில். எவ்வளோ பெரிய விஷயம் அவர் செய்தது. அப்போது அந்த மக்கள் அதை யோசிப்பாங்கள்ல. அப்போது அந்த நிர்வாக திறமை பார்த்து நம்ம ஒரு பக்கம் வியந்தோம். அதுக்கப்புறம் தேர்தலில் ஒரு 75 இடத்துல வந்து திமுகவை தோக்கடித்தாங்க. அப்போவும் வந்து பெரிய அளவு வெற்றி பெற முடியல. சட்டமன்றத்தில் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி இயற்கையாக ஒரு தோல்வி ஏற்படும். அதுக்கு பிறகு கட்சிக்கு எவ்வளோ சோதனை. கட்சியை இவர் காப்பாற்ற முடியுமான்னு எல்லாருக்குமே டவுட்டு. கட்சி எந்த அளவுக்கு போயிடுமோன்னு ஒரு டவுட்டு. ஆனால் கட்சியை அந்த அளவுக்கு ஒட்டு மொத்தத்தையும் காப்பாற்றி 1-2 சிதறல்கள் இருக்கும், அது எல்லா நேரத்துலையும் எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் கட்சியை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து காப்பாற்றி
தோல்வி முகத்தில் இருக்கும்போது கூட அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி, தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி, நம்மளும் வெற்றி பெறுவோம் ஒரு நாள். நம்ம ஜெயலலிதா அம்மா வளர்த்தெடுத்த கட்சி, சீக்கிரத்தில் சோடை போக மாட்டோம்னு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு களத்தில் போய் நின்றார் பாருங்க 7ஆம் தேதி. அன்னைக்கு தான் நான் 2வது தடவையாக அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு மோசமான வார்த்தையில் பேசினார். இவர் புள்ளி விவரத்தை எல்லாம் கொடுத்து எடப்பாடியார் மேடையில் பேசுகிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் மக்களை சந்திக்கும் போது. அந்த புள்ளி விவரத்துக்கு பதில் சொன்னார்னா ஸ்டாலின் தவறு கிடையாது. இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இதெல்லாம் எடப்பாடி போய் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா ரைட்டு. அதை விட்டுட்டு சுந்தரா டிராவல்ஸில் போகிறாரு. எவ்வளோ மோசமான, அதுக்கு என்ன சொன்னார் ஒரு பதில் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு சொன்னார்? எப்பா நான் சாதாரண ஆள், ஒரு விவசாயி மகன், எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தது கிடையாது, எங்கள் அப்பா கட்சியின் தலைவராக இருந்தது கிடையாது, நீ வேணால் தனி விமானத்தில் கூட போக முடியும், ஆனால் என்னால் இப்படி தான்ப்பா போக முடியும் அப்படி சொல்லிவிட்டு மக்கள் பிரச்சனையை பேச போதுன்னா நான் எந்த வாகனத்தில் போகிறேன்னு பேசின்னு இருக்கிறாரு ஸ்டாலின். ஐயா நான் போகிறது சுந்தரா டிராவல்ஸாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் ஓடுற அத்தனை பஸ்ஸும் சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி இதை அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது எளிய நடையிலையும் பேசுகிறாரு, நுணுக்கமும் பேசுகிறாரு, ஆழமாகவும் பேசுகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மனிதர்கிட்ட ஆட்சி கொடுக்கப்பட்டால் மீண்டும் அதிகாரத்தோட அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்கும் அப்படின்றத மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கூட்டணி எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ். முரண்பாடுகளோ அப்படி இப்படி இருந்தால் கூட தேர்தல் நேரத்தில் எல்லாமே நெருக்கமாயிடும், அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் செம்ம சேலஞ்சர், சரியான சேலஞ்சர் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது எடப்பாடியார் தான். மற்றபடி ஆளுங்கட்சி கூட்டணிக்கு யார் இருந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியான பாய்ச்சலுக்கு தயாராகிட்டார் அப்படின்னே நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட பாய்ச்சலை அவர் பாய்ச்ச காத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களையும் அடுத்தடுத்த அதிரடியான அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.